ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போ எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிமிக்ரி விஜய் டிவி கலக்கப்போவது யார் மிமிக்ரி சேகரனோட நிகழ்ச்சி. தாம்பரத்தை தாண்டி ஒரு 8 கிலோமீட்டர் சொன்னாங்க. வாங்க போகலாம். சரி, நான் போய்ட்டுட்டா பாய். டேனே பாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரம் வந்துட்டோம். இப்போ தாம்பரத்துலேருந்து லெஃப்ட்டு ஒரு 8 கிலோமீட்டர் காட்டுது. ஸ்ரீ தேவி மகால ஏதோ காட்டுது. வாங்க போகலாம். பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 800 மீட்ரு காட்டுது. மண்டபம் தான், ஸ்ரீ தேவி பேலஸ். ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். தேவி பேலஸ், ஸ்ரீ தேவி பேலஸ். இங்கே தான் இன்றைக்கி நிகழ்ச்சி. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டோம். தேவி பேலஸ் உள்ள லிஃப்டில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஃபங்க்ஷனு. லைன்ஸ் கிளப் மீட்டிங் நினைக்கிறேன். உள்ளே விநாயகர் அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டோம். அண்ணா ரெடி ஆகிட்டு இருக்காரு. மேஜிக் லோக் அண்ணா. எப்படின்னா இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டேஜ் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸ்டேஜ் சேகரன் அங்கே இருக்காரு. கலக்கப்போவது யார்? விஜய் டிவி மிமிக்ரி சேகரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மிமிக்ரி சேகரனோட நிகழ்ச்சி. மெக்கானிக் சேகரனால தான் எல்லாருக்கும் தெரியும். நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம கலக்கப்போவது யார் மைக்கேல் அகஸ்டின் வந்தார். உண்மையிலே ரொம்ப வேற லெவல் அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே நான் பார்த்து ஆச்சரியப்படுவேன். இன்னைக்கு நான் மேக்கப் போயிட்டு வீடியோலாம் எடுத்தேன். அதை நம்ம யூடியூப்ல போடுறோம், பாருங்க. சூப்பராக எல்லாமே ஒரு எப்படின்னா ஒரு ட்ரெயின் சவுண்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஹெலிகாப்டர் சவுண்டு எல்லாமே வேற லெவல் பண்ணார். ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணது போடுறேன். ஆனால் இதில் ஒன்று பண்ணி விடுங்க. என்ன பண்ணு திடீர்னு கேட்டார். நீங்களே என்ன பண்ணணும்னு அப்படியே ஆன்லைன்லேயே போட்டோம். ஆன்லைன் தான் இருக்கு. நீங்களே கேளுங்க. என்ன நீங்கள் இந்த ட்ரெயின் சவுண்டு மைக் இருந்தால் தான் முடியும். மைக் இல்லாமலே கூட மைக் இல்லாமலே பண்ணாதான் மைக்ல அவுட்புட் வரும். ஸோ நம்ம மைக் இல்லாமலே பண்ணலாம். 2 வேரியேஷன் பண்ணலாம். ஓகேண்ணா. இப்போ ஆர்பரில் கேட்கணும் ஒரு சவுண்டு. கப்பல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ன் அடிக்கும். அது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். சூப்பர்ண்ணா. இதே வந்து ட்ரெயின்ல வந்து அடிக்கிறாருன்னு டிஃப்ரெண்ட். இப்போ தண்டவாளத்துல இருந்து ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் அப்படி சொன்னீங்கன்னா ட்ரெயின் ஹார்ன் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பேன். சூப்பராக இருக்குண்ணா. இப்படி வரும். வேற லெவல், வேற லெவல். தேங்க்யூண்ணா, லவ்யூண்ணா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ரொம்ப சந்தோஷம். தலைவர் வந்து அண்ணனோட ஃபேன். உண்மையிலே வந்து இன்னைக்கு ரசிச்சு பார்த்தேன். ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் உங்களை. நான் இவரோட ரசிகன். நான் விஜய் சார் மாதிரி சூப்பரா பண்ணுவாரு. அஜித் சார் மாதிரி வெளுத்து கட்டுவாரு. அவர் இவர மாதிரி ஒரு நல்ல கலைஞர், சிறப்பான கலைஞர். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஆனா இவர மாதிரி யாரும் பார்த்ததில்ல. நல்ல குணமுள்ள ஒரு மனிதர், நல்ல தங்கமான கலைஞன், ஒரு வெற்றியான கலைஞன், குணமான மனிதர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், நம்ம விஜய் டிவி கலக்கப்போவது யார் மிமிக்ரி மெக்கானிக் சேகரன் நிகழ்ச்சி வந்தோம்னு சொல்லி. அவரோட நிகழ்ச்சி வீடியோலாம் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். உண்மையிலே வந்து அண்ணன் வேறு லெவலு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டார். அவரோட எனக்கு பெர்ஃபார்மில் நிறையா எனக்கு பிடிக்கும். மல்டி டேலண்டட். மிமிக்ரி பண்ணுவார், பாட்டு பாடுவார், அப்புறம் இது காமெடி பண்ணுவார், நிறைய விஷயம் பண்ணுவார்.
ஆங்கரிங் பண்ணுவார், சிங்கிங் எல்லாமே பண்ணுவார். எனக்கு அண்ணந்தில் வந்து ஃபேவரட் என்னென்னா ஜெயலலிதாம்மா வாய்ஸ் பேசுவார். அது ஒரு வாய்ஸ் மட்டும் பேசுறீங்க. உழைப்பு எப்படி உயர்வை தருகிறதோ, நம்பிக்கை எப்படி ஒரு மனிதனை வாழ செய்கிறதோ, அதே போன்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் உழைப்பு மீது உங்களுக்கு உறுதி இருந்தால் நீங்களும் வெற்றியாளர் என்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பது உண்மை. புரட்சி தலைவர் அண்ணா நாமம் வாழ்க, இதய தெய்வம் எம்ஜிஆர் நாமம் வாழ்க. உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூண்ணா. அப்புறம் வந்து இப்போ தலை பர்த்டே வருது, அதுக்காக தலை வாய்ஸும் வேறு லெவலில் பேசுவார். ஒரு வாய்ஸ் பேசுவீங்க. வணக்கம். வாழ்க்கையில் என்றைக்குமே தோல்வி தான் ஒரு மனுஷனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அது எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். 100 வெற்றிகளை கண்டவன் அல்லன்னா 1000 தோல்விகளை கண்டவன். வாழ்க்கையில் என்றைக்குமே தோற்றுக்கணும், தோல்வி அடையாதுங்க, ஜெயிக்கின்ற முயற்சி மட்டும் விடாமுயற்சியாக இல்லை. ஐ லைக் இட் ஸோ மச். தேங்க்யூ. பாய். தேங்க்யூண்ணா. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ ஆல்.